மகா சிவராத்திரியை முன்னிட்டு 2 சிறப்பு ரயில்களை தென்னக ரயில்வே அறிவித்திருப்பதாக தென்னக ரயில்வே பயனாளர் ஆலோசனை உறுப்பினர் ஜாஃபர் அலி தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், தமிழக அரசு தென்னக ரயில்வே தமிழகத்தை புறக்கணிக்கிறது என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்று கூறினார். முறையான நிலங்களை தமிழக அரசு வழங்கினால் திட்டங்கள் முறையாக நிறைவேறப் போகிறதாகவும், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மக்கள் அதிக அளவில் ரயிலை பயன்படுத்துகிறார்கள் என்றும் கூறினார். பொறுத்த வரைக்கும் இந்த சிவராத்திரி ஃபெஸ்டிவல் வர்றதுனால தெற்கு ரயில்வே சார்பாக பல ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 13ஆம் தேதி இன்னிலிருந்து சென்னை எக்மோர் டு கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் சார் சென்னை சென்ட்ரல்லிருந்து கொல்லம்க்கும் இது ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் சென்னை சென்ட்ரல் கொல்லம் போவோம். 16க்கு கொல்லம்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரும். இந்த வாட்டி ட்ரிப்ஸும் ஸ்டாப்பேஜும் அதிகமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா மக்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தெற்கு ரயில்வே நல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ தெற்கு ரயில்வே இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லா ரிலீஜியஸ் காரிடார்ஸ், பிஸ்னஸ் காரிடார்ஸ், எக்கனாமிக் காரிடார்ஸ் எந்த பாரபட்சம் பார்க்காம தேவைக்கு ஏற்ப எல்லா வசதி எல்லா ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்ருக்கு. குறிப்பாக தமிழ்நாடுக்கு மத்திய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு அதிகமாக செஞ்சிட்ருக்கு. என்கிட்ட ரேஷியோவே இருக்குது, யாரும் அது கண்டிப்பாக மறுக்க முடியாது. இப்போது ரிலீஜியஸ் காரிடார் பொறுத்த வரைக்கும் இந்த சிவராத்திரி ஃபெஸ்டிவல் வர்றதுனால தெற்கு ரயில்வே சார்பாக பல ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 13ஆம் தேதி இன்னிலிருந்து சென்னை எக்மோர் டு கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் 16க்கு கன்னியாகுமரி டு சென்னை எக்மோர் ரிட்டர்ன் ட்ரெயின் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் சென்னை எக்மோர், தாம்பரம், செங்கல்பேட், விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சினாப்பள்ளி, திண்டிகல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோயில்பட்டி, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி போய் சேரும். இது இல்லாமல் சார் சென்னை சென்ட்ரல்லிருந்து கொல்லம்க்கும் இது ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் சென்னை சென்ட்ரல் கொல்லம் போவோம். 16க்கு கொல்லம்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரும். இந்த ஸ்டாப்பேஜ் பொறுத்த வரைக்கும் பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட், சேலம், ஈரோடு, திருப்பூர், பாலக்காடு, திருச்சூர் அந்த வழியாக கொல்லம் போய் சேரும். இதே 16க்கு இதே ஸ்டாப்பேஜில் கொல்லம் டு சென்னை சென்ட்ரல் வரும். இந்த வாட்டி ட்ரிப்ஸும் ஸ்டாப்பேஜும் அதிகமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா மக்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தெற்கு ரயில்வே நல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இல்லை, ஒவ்வொருவரையும் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ப்ளஸ் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு, முதலமைச்சருக்கும் மத்திய அமைச்சருக்குமான அந்த கிளாஷ் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலைங்கிறாரு, ஆனால் மத்திய அமைச்சர் இல்லை நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோங்கிறாரு. என்ன ரேஷியோவில் இருக்குது சார்? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறது முழுக்க ஒரு தவறான குற்றச்சாட்டு. யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி கிளியராக சொன்னார். 100% லேண்டில், ஹெக்டர்ஸ் லேண்டில் வெறும் 24% தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒன்று சொன்னாங்க, அது மாலை முரசு அதை ஹைலைட் பண்ணி காட்டிருந்தாங்க. ஃபண்டு நம்ம அதிகமாக டெபாசிட் பண்ணிட்டோம், பண்ண பேர் கூட கொடுக்கல, இன்னும் ஃபண்டு தேவைன்னா நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் அவங்க இதுக்கே கிட்டத்தட்ட 4000 ஹெக்டர் லேண்ட்ஸ் அப்ராக்சிமேட் வெறும் 1000 தான் கொடுத்துருக்காங்க. பல வருஷமாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அதனால் மத்திய அரசு தமிழ்நாடுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்க அப்படியே முடக்கி போச்சு. தெளிவாக சொல்கிறாரு, ரேஷியோட சொல்கிறாரு. எந்தெந்த என்ன சொல்கிறது காரிடார்ஸ் ஒர்க் ஸ்டாப் ஆகிடுச்சு லேண்ட் இல்லாமல் சொல்லி ஒரு தெளிவாக சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் நான் ஆஸ் எ மெம்பர் சதர்ன் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். இந்தியன் ரயில்வேலேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜோன் ஆஃப் இந்தியன் ரயில்வே போன மாதம் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக அவார்டு கொடுத்தாங்க. அது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜோன்னு தெற்கு ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் ஆர் என் சிங் போய் அவர்கள் அந்த அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சார்
கிட்டத்தட்ட 2024-25 பொறுத்த வரைக்கும் 610.22 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க தெற்கு ரயில்வே சார்பாக, குறிப்பாக தமிழ்நாட்டில். அதுக்கு ரெவின்யூ 6707.85 கோடி வருமானம் வந்திருக்கு. 25-26 பொறுத்த வரைக்கும் 646.62 மில்லியன் பீப்புள் தெற்கு ரயில்வே சார்பாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வருமானம் 6791.99 crores வருமானம் வந்திருக்கு. சார், இந்தியாவிலே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு தெற்கு ரயில்வே, இந்தியாவிலே ஹைலி ரெவின்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய ஜோன் தெற்கு ரயில்வே, இந்தியாவிலே அதிகமாக மில்லியன் மோர் தென் 6000 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க தெற்கு ரயில்வே. ஸோ அதிகமாக ட்ரெயின்ஸ் இருக்குது, அதிகமாக எம்யூனிட்டிஸ் இருக்குது, அதிகமாக ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதிகமாக திட்டம் மத்திய அரசு ரயில்வே துறையோட திட்டம் தமிழ்நாடு நோக்கி வந்துட்டு இருக்கு. இது யாராலையும் மறுக்க முடியாது சார். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசுகிறாங்க என்ன தெரியல. பட் ரேஷியோட பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தமிழ்நாடுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு மற்ற ஸ்டேட்டோட அதிகமாக மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.